வாட் அ டோர்னமெண்ட் ஆர் வி விட்னஸிங். உண்மையாகவே இந்த T20 வேர்ல்டு கப் நடந்த எல்லா T20 வேர்ல்டு கப்லையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் யூனிக்கான T20 வேர்ல்டு கப்னே சொல்லலாம். என்னதான் ஃபர்ஸ்ட் செமிஃபைனலில் நியூசிலாந்து ஒன் சைடாக வின் பண்ணியிருந்தாலும் செகண்ட் செமிஃபைனலான இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் இவ்வளவு தூரம் ஒரு டஃப்பான மேட்ச் அப்போ நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இந்தியா 256 இம்பாசிபிள் டார்கெட்டை தான் கொடுத்துருந்தாங்க இங்கிலாந்துக்கு சேஸ் பண்ண. ஆனால் இந்தியன் டீமோட பேட்டிங் பற்றி சொல்லணும்னா நாக் அவுட் ப்ரெஷர், செமிஃபைனல் ப்ரெஷர் அப்படின்ற எந்த ப்ரெஷர் இல்லாமல் வேர்ல்டு கிளாஸ் பவுலரான ஆர்ச்சரே போட்டு பொழந்தாங்கன்னு சொல்லணும். அதுவும் சஞ்சு சாம்சன்லாம் வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்டான மேட்ச்ல சூப்பர் மெச்சூர்டா ஆனாரு. நேத்து மேட்ச்ல உண்மையாவே தரமா ஆனாரு, போல்டா ஆனாரு. அவர் இன்னும் கொஞ்சம் பால்ஸ் எடுத்து செஞ்சுரி அடிச்சிருந்தா கூட இவ்வளவு இம்பாக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவர் டீமுக்காக பார்த்து தான் செஞ்சுரியை கூட பார்க்கல. அதெல்லாம் உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப் தான். சஞ்சு சாம்சனோட 88 இல்லாட்டி இந்த 256 வந்திருக்குமான்றது தெரியல. பட் இஷான் கிஷனோட பேட்டிங்கே கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். பிக் மேட்ச் பிரஷரே இல்லாம அவர் உண்மையா சூப்பரா ஆனாரு. அடுத்து வந்து எல்லா இந்தியன் பேட்ஸ்மேனும் சூப்பரான ஒரு குட்டி குட்டி கேமியா கொடுத்திருந்தாங்க. அது திலக் வர்மா, ஆர்ச்சர் 3 6 அடிச்சதெல்லாம் வேற லெவல். இப்படி எல்லாரும் டீமா சேர்ந்தா 256 அப்படின்ற ஒரு டோட்டல போட்டுருந்தாங்க. சரி, இங்கிலாந்து இதை சேஸே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இங்கிலாந்து ஹேஸ் அதர் பிளான்ஸ் என்ற ஏத்த மாதிரியே சால்ட் எடுத்து விக்கெட்டை கொடுத்துட்டு போக பட்லர் கொஞ்சம் நின்னுட்டு அவர் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து கேப்டனான ஹாரி பிருக்கு கொஞ்சம் செட்டில் ஆகி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாட் அடிச்சிருப்பாரு பும்ரா பால்ல. அத அக்சர் பட்டேல் எப்பா என்ன மாதிரி கேட்ச். அந்த கேட்ச் வானத்துல இருந்தது மட்டும் 7 செகண்ட் ஆல்மோஸ்ட் 70 மீட்டர் கடந்து கேட்ச் ஆஃப் த டிக்கெட் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சரி, 3 விக்கெட் போயிருச்சு. அடுத்த பெத்தல் உள்ள வந்தாரு. பெத்தல் என்னடா ஆட போறாரு, இவர் இந்தியன் பிச்சர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா 22 இயர் யங் மேனா உள்ள வந்து 0 பிரஷரோட ஆடி அதுக்குன்னு செட்டில் ஆக டைம் எடுத்துக்கல. வந்தவனே வருண் சக்கரவர்த்தியை 3 6 அடிச்சா. அந்த 3 6க்கு அப்புறம் கிரௌடு உண்மையாவே சைலண்டா தான் ஆச்சு. அடுத்து அந்த பேண்டன் அவுட் ஆயிருந்தாலும் வில்ஜாக்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு உண்மையாவே சூப்பரா ஆடிந்தாரு. வில்ஜாக்ஸ் நம்ம நேற்று கண்டிப்பா சொல்லி இந்த T20 வேர்ல்டு கப்ல என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்ல வில்ஜாக்ஸ் தான். நேத்து வந்து சஞ்சு சாம்சன் அப்புறம் அபிஷேக் சர்மான்ற 2 குரூசியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. என்னதான் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் பெத்தல் கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான செஞ்சுரி போட்டு தரமா விளையாண்டான்னு சொல்லணும். அஸ் அன் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேனா எனக்கு இந்தியா ஜெயிச்ச சந்தோஷம் தான். பட் ஆனால் இங்கிலாந்து பெத்தலை பார்க்கும்போது கையெடுத்து சல்யூட் பண்ணணும் தான் தோணுது. இந்த ஜென்ரேஷனோட ஆல் ஃபார்மேட் பிளேயர் நான் தான் அப்படின்றதையும் காமிச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல சைலண்டா இம்பாக்ட் பண்ணது ஜஸ்பிரீத் பும்ரா தான். அந்த டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் போட்டாரு. அந்த 2 ஓவர் சேர்த்தே 14 ரன்ஸ் தான் கொடுத்திருப்பாரு. பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 டீம் டைமே ஈக்குவலா தான் இருந்துச்சு. அப்புறம் எப்பறம் இந்தியா ஜெயிச்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியன் டீம்கிட்ட அடிஷனலா ஃபீல்டிங்ற குவாலிட்டி பயங்கரமா இருந்துச்சு. இந்தியன் டீம் நேற்று எல்லா பேருமே பறந்து ஃபீல்டிங் பண்ணாங்க. அது மெயின் அக்சர் பட்டேல். பட் ஆனா இங்கிலாந்து அந்த ஃபீல்டிங்ற இடத்துல தான் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லலாம். வர்ற சண்டே அதாவது மார்ச் 8 இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் நடக்க போது அகமதாபாத்ல. யார் ஜெயிப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. எனக்கு யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல. பட் T20 வேர்ல்டு கப் முடிய போகுதுன்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, T20 வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன IPL தான். IPL அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல வர சண்டேல இருந்து வர ஆரம்பிச்சிரும். தேங்க்யூ கைஸ்.